ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் எழுத்தாளரும் யுவன் முன்னாள் அதிகாரியுமான யுவன் கண்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டசபை தேர்தல் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு வாக்குப்பதிவு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 85.15% வந்து ஓவராலாக போலாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான அதிகபட்ச வாக்குப்பதிவு வந்து ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அறிகுறி அப்படின்ற ஒரு சாராரும், இன்னொரு புறம் புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விஜயோடைய வருகையால் தான் இவ்வளோ வாக்குகள் வந்து போல் ஆயிருக்கு அப்படின்றதும் ஒரு சைடு தெரிவிக்கிறாங்க. இன்னொன்று வந்து இது யாருக்கு வந்து சாதகமாக முடியும், யாருக்கு வந்து பாதகமாக முடியும், இதில் விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்பாய்லராக ரோல் ப்ளே பண்ணுவாரா, இல்லை அவங்களே கணிசமான வெற்றிகளை பெற்று அடுத்து முதலமைச்சராக வருவாரா அப்படின்ற வரைக்கும் விவாதங்கள் வந்து இங்கே தொடர்ந்து நடந்துட்டுருக்கு போலிங் முடிஞ்சதுலேருந்து. ஓவராலாக இந்த அதிகபட்ச வாக்குப்பதிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, முதல்ல அதிகபட்ச வாக்குப்பதிவு வந்து ஒரு மாற்றத்திற்கு வித்திடும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மாற்றத்திற்கு சில நேரங்களில் வித்துட்ருக்கு, சில நேரங்களில் ஸ்டேட்டஸ்கோ மிக்சடாக வந்திருக்கு. ஆம். அதனால் 2011 ஜெயலலிதா அம்மையார் விஜயகாந்தோடைய கூட்டணி வச்சு ஒரு தேர்தலை சந்தித்த பொழுது, அப்போது திமுக ஆட்சி மீது 2006 2011 வரைக்கும் நடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீது அப்போ பெரிய ஒரு மின்வெட்டு, அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது. அதனால் ஒரு பெரிய அளவில் ஒரு அதிருப்தி, அந்த அதிருப்தி வந்து அது தேர்தல்களில் வெளிப்பட்டுச்சு. அதுதான் இதுவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த 2026 தேர்தலுக்கு பிறகும் கூட அதிகமாக வாக்குகள் பதிவான ஒரு தேர்தல் 78, ஏறக்குறைய 78%. ஏன்னா இந்த நீங்கள் 85.15 சொன்னீங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் மட்டும் இல்லாமல் இது நடந்திருக்குமானால் இது வந்து மொத்தமே ஒரு 76% கீழே தான் வரும், 85% வராது. இது என்னென்னா, நீங்கள் வந்து அறையோடைய அளவை சுருக்கிட்டீங்க. முன்னாடி ஒரு பெரிய அறையில், அதுதான் திருத்தத்துக்கு முன்னாடி, தீவிர திருத்தத்திற்கு முன்னாடி நீங்கள் 6 கோடிக்கு மேலே வாக்காளர்கள் இருந்தார்கள். அதை இப்போ நீங்கள் வந்து 5,70,00,000 அளவில் சுருக்கிட்டீங்க. 68 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் நீக்கிட்டீங்க. அதாவது இந்த அறையினுடைய அளவை நீங்கள் சுருக்கிட்டீங்க. இந்த அறையில் இருந்த சில நாற்காலி, மரப்பொருட்கள் இதெல்லாம் வேற எடுத்துடுறீங்க. எடுத்துட்டு இப்போது இந்த அறையும் சுருக்கியிருக்கீங்க, மரப்பொருளையும் எடுத்திருக்கீங்க. இப்போ நீங்கள் புதிதாக கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. அது ஒவ்வொரு தேர்தலையும் நடக்கிறது. அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு நாற்காலியை போட்டிருக்கீங்க. போட்டுட்டு இப்போ இந்த அறையை பார்க்கும்பொழுது முன்னை விட இப்போ ரொம்ப நிரம்பி இருக்கு இந்த அறை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இப்படி கிடையாது. அறையோடைய அளவு சின்னதாகிடுச்சு, அது ஒரு காரணம். அதனால் நீங்கள் வச்சிருக்கிற நாற்காலிகளில் கொஞ்சம் எடுத்தாலும் கூட அறை நிரம்பி இருக்க மாதிரியே இருக்குது உங்களுக்கு முழுமையாக. அதனால் அது பெரிய அளவில் இது கிடையாது. 2 உதாரணம் சொல்கிறேன். 2011 நிறைய வாக்குகள் கிடைச்சி ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வழி வந்துச்சு. 1977 ஆட்சி மாற்றம் நடந்தபோது அப்போ எவ்வளவு பேர் வாக்களித்தார்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. 61.5% தான் வாக்கு. ரொம்ப குறைச்சலான வாக்குப்பதிவு. அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்துச்சு. எம்ஜிஆருடைய ஆட்சி முதன்முறையாக வந்த நேரம். அதுக்கப்புறம் 2001, 1996 2001 வரைக்கும் நடந்த திமுக ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி. இருந்த பல திமுக ஆட்சிகளில் அது ஒரு தரமான ஆட்சின்ட்டு பல விமர்சகர்கள் எண்ணக்கூடிய ஒரு ஆட்சி. ஆனால் அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக அவர்கள் பாஜக பக்கம் போயிட்டாங்க. 98, 99 அவர்கள் அந்த பக்கம் போனதுனால அதற்கு ஒரு விலை தர வேண்டி இருந்துச்சு. இந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டணி இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மையார் பக்கத்தில் கருப்பையா மூப்பனார்லாம் இந்த பக்கம் வந்துட்டார். இந்த 2001 தேர்தலில் வாக்குகள் எவ்வளவு பதிவாச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலேயே குறைவா வாக்குகள் பதிவான ஒரு தேர்தல், 59 விழுக்காடு. அதில் பெரிய வெற்றியை பெற்று ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியை பிடிச்சாங்க. அதனால் இதை வச்சு அப்புறம் மேற்கு வங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ஆண்டுகள் பல இந்த மாதிரி பெருவாரியான வாக்குகள் பெற்று தொடர்ந்து இடதுசாரிகள் ஆட்சியில் இருந்ததெல்லாம் நடந்திருக்கு. அதனால் அதை வச்சு நான் ஒரு பெரிய அளவில் இதனால் இது ஒரு மாற்றத்திற்கு வித்துடுமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து ஒன் ஆஃப் த கிரிட்டேரியா தானே சார். ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரியான வாக்கு சதவீத அதிகரிப்பை வந்து
ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்காது. ஐ மீன் அது ஒரு ரோல் ப்ளே பண்ணாதுன்னு சொன்னாலும், இன்னொரு புறம் வந்து 1967ல சொல்றாங்க. அப்போ காங்கிரஸ் ஆட்சி வீழ்த்தப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அதான் ஆட்சியை ரெண்டும் பிடித்த நீங்க போது சொல்லலாம். 2மே சொல்லலாம். ஆட்சி மாற்றத்திற்கும் வித்திட்டிருக்கு, இல்லைன்னும் சொல்லலாம். ஒரு கலவையான முடிவுகள தான் நம்ம சொல்ல முடியும். அதனால இது மாற்றத்திற்கு வித்திடும்னு நான் உறுதியா சொல்லல. மாற்றத்திற்கு வித்திடாதுன்னும் சொல்லல. எது வேணாலும் நடக்கலாம். நான் தான் சொன்னேனே, மேற்கு வங்கத்தில பெருவாரியான வாக்குகள் பதிவாகி அதே அவர்களே ஆட்சியில இருந்ததும் நடந்திருக்கு. மிக குறைவான வாக்குகள் பதிவாகி மாற்றங்கள் நடந்திருக்கிறது 2 இடத்துல சொன்னேன். 1977, 2001ல சொன்னேன். நிறைய வாக்குகள் வந்து அதனால் ஆட்சி மாற்றம் நடந்தது 2011. அதாவது தமிழகத்திலேயே இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்க 67 வரைக்கும் கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தெரியாது. நம்ம வந்து மே 4 வரைக்கும் நாம வந்து பொறுத்திருக்கணும். சார் இன்னொரு காரணமும் இருக்குது சார். ஏன்னா நீங்கள் கடந்த காலங்களில் சொன்னக்கூடிய தேர்தல்களில் 2 பவர் பார்ட்டிஸ் இருந்தாங்க. ஒன்று வந்து டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. இவங்க 2 பேருக்குள்ள தான், இந்த 2 கூட்டணிக்குள்ள தான் வந்து கடுமையான போட்டி நடக்கும். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது வந்து ஒரு 4 முனை போட்டி. ஸோ அந்த 4 முனை போட்டியில் நீங்கள் இந்த மாதிரியான வாக்கு சதவீத அதிகரிப்பை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பூதாகரமாக நீங்கள் கருத வேணாம். இதில் வந்து வாக்கு இந்த பகிர்வு வந்து 2 கட்சிகள் மட்டும் இல்லாமல் மொத்தம் 4 கூட்டணி கட்சிகள் 4 கட்சிகள்கிட்ட வந்து இங்கே ஷேர் ஆகுது. ஸோ அது இங்கே வந்து ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்தாதுன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, முதல்ல வந்து 1977ல வந்து 4 முனை போட்டி. அப்போ வந்து திமுக அணி, அதிமுக அணி, அதுக்கப்புறம் காங்கிரஸ், அதுக்கப்புறம் ஜனதா. இந்த காங்கிரஸ் ஜனதா இந்த 3வதாகவும் 4வதாகவும் இருந்த அந்த அணிகள் இந்த திராவிட கட்சிகள் அளவுக்கு ஒரு பெரிய வலுவான அணிகளாக இல்லைனாலும் கூட இரட்டை இலக்கத்தில் அவர்கள் வாக்குகளை பெற்றார்கள். இப்போ இருக்கிற 4 முனை போட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதில் 4வதாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் ஒற்றை இலக்கத்தை தாண்டலை. இந்த தேர்தலில் அதற்கு கூட கொஞ்சம் ஊறு வருமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது வந்து ஒரு அதிகபட்சம் நான் ஒரு மும்முனை போட்டியாகத்தான் இதை பார்க்குறேன். 4 முனை போட்டியில் 30% வாக்குகள் எடுத்தே 25%க்கு வாக்குகள் மேலே வாங்கினா யார் வாங்குறாங்களோ அவங்க ஆட்சியை பிடிக்க முடியும். 30% வாக்கு வாங்கி 77ல் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தார். இப்போ இது ஒரு மும்முனை போட்டின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வெற்றி பெறுவதற்கு 33%க்கு மேலே யார் பெறுகிறார்களோ அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். இப்போது திமுக அணி 35% வாங்குதுன்னா மீதி அந்த 2 இவர்கள் வாங்குகிற அந்த கூடுதலாக வாங்குகிற 2 வந்து வேறு எங்கேயாவது குறைய போகுது. அதனால் அவர்கள் வர முடியாது. அப்படித்தான் நடக்கும். அப்புறம் இந்த 33 வந்து சில பகுதிகளில் பாக்கெட்ஸில் வாங்கிறதுல பயன் இல்லை. அதுக்கப்புறம் அமெரிக்க தேர்தல் மாதிரி ஆகிடும். நிறைய வாக்குகள் நீங்கள் வாங்கலாம். நீங்கள் எவ்வளோ வாக்கு, அதாவது நான் உங்களை வெற்றி பெறுவதற்கு ஒரு வாக்கு எனக்கு போகிறோம். நான் 1,00,000 வாக்கு வாங்கி உங்களை வெற்றி கொண்டு எனக்கு என்ன வரப்போகுது? அதனால் இந்த 33ம் வந்து பரவலாக விழணும். ஒரு இடத்துல மட்டும் வந்து நிறைய வாங்கி மற்ற இடங்கள் ஒரு இடத்துல 15 வாங்கிட்டு இன்னொரு இடத்துல 50 வாங்கிட்டு அதனால் 33 வருதுன்னா நான் ஆட்சியை பிடிக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. அதனால் 33% என்பது பரவலாக 118 இடங்கள் நீங்கள் 33%க்கு மேலே வாங்கினா தான் நீங்கள் வெல்ல முடியும். மும்முனை போட்டி இது 4 முனை போட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி. அதனால் 33 இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், 32 வச்சுக்கலாம், வேண்டாம். 32%க்கு மேலே நீங்கள் ஒரு வாக்குகள் வாங்கணும். சார் நான் ஒரு சர்வதேச ஊடகத்தில் ஒரு கட்டுரை படித்தேன். பிரணாப் ராயும் தோரப்பார் சௌபரிவாலாவும் இணைந்து அது வெர்டிக்ட் அப்படின்ற ஒரு நூலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான தொண்டர்கள் பேஸை கொண்ட ஒரு கட்சி எப்பயுமே வந்து அந்த கட்சிக்கு வந்து குறைவான வாக்கு சதவீதம் வந்து அவங்களுக்கு சாதகமாக முடியும். காரணம் என்னன்னா, அவங்க கட்சி சார்ந்த தொண்டர்களை வந்து வாக்குச்சாவடிக்கு வர வச்சு வாக்கு செலுத்த வச்சுருவாங்க. அதை தாண்டி தன்னெழுச்சியாக வரக்கூடிய வாக்காளர்கள் வந்து அப்போது குறைவாக இருப்பாங்க. ஆனால் இப்போ நடக்கூடிய தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா தன்னெழுச்சியாக வந்து வாக்கு செலுத்தின மக்களுடைய சதவீதம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அது ஒரு பாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத வந்து அந்த கட்டுரையோட சாராம்சம். அது மட்டும் இல்லாமல் இப்போது அது ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க. இப்போது மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கு அந்த எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ எங்கெல்லாம் கம்மியான வாக்கு சதவீதம் பதிவு பண்ணுறாங்களோ அந்த தொகுதிகளில் பாஜக வெற்றியும், எங்கெல்லாம் அதிகமாக ஒரு வாக்கு சதவீதம் நடக்குதோ அங்கே வந்து காங்கிரஸும் வராங்க அப்படின்றது வந்து ஒரு முன்னுதாரணமாக அதில் சுட்டி காட்டியிருக்காங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? செஃபாலஜி, அதாவது தேர்தல் வாக்கு அரசியலை முழுவதுமாக படித்து கற்று உணர்ந்தவர்கள். அதனால் அவர்கள் சொல்வதை வந்து நான் பெரிய அளவில் மறுக்க போகிறதில்ல. மே 4க்கு பிறகு நம்ம வந்து
அதாவது ஆங்கிலத்தில் இன்ஃபார்ம்டாக பேசலாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தகவல் அறிந்து நம்ம பேசலாம். இப்போ வந்து நாம் இந்த குருடர்கள் யானையை பார்க்குற கதையில் தான் கதை மாதிரி தான் இருக்குது நம்ம இப்போ பேசுகிறது. ஒரு வாதத்துக்கான நம்ம பேசிக்கலாம். ஆமாம். இப்போது இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய மனக்குறை, சங்கடம், அது ஒரு அளவில் இருக்குது. அந்த வாக்குகளை இப்போ வந்து மூன்றாவதாக தாவேகா வரலைன்னா அந்த வாக்குகளை யார் அதிகமாக அறுவடை பண்ணியிருப்பாங்கன்னா அதிமுகவினுடைய கூட்டணி அறுவடை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வாக்குகளில் இப்போ வந்து அந்த வாக்குகள் சிதறுது. அது திமுகவுக்கு ஆதாயம். இப்போது திமுகவுக்கு வழக்கமாக கிடைக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள், தலித் வாக்குகள், இந்த நலத்திட்டங்களால் கிடைக்கக்கூடிய சில பெண்களுடைய வாக்குகள், இதில் இந்த தாவேகா கை வைக்க போகுது. அது அதிமுகவுக்கு ஆதாயம். இதில் எது அதிகமாக நடக்குதோ, எங்கே நடக்குது, இதையெல்லாம் பொறுத்து தான் தேர்தலுடைய முடிவுகள் நமக்கு வரும். ஆனால் கண்டிப்பாக இந்த தேர்தல் வந்து ஒரு மிக சுவையான ஒரு தேர்தல், வேறு எந்த தேர்தலை காட்டிலும். ஏன்னா 77 எம்ஜிஆருடைய வருகையின் போது அவரெல்லாம் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டார், ரொம்ப பிரயத்தனப்பட்டார். அப்போல்லாம் வந்து இந்த ஊடகம் கிடையாது, சமூக ஊடகங்கள் கிடையாது, இவ்வளவு தொலைக்காட்சிகள் கிடையாது. ஒரே ஒரு தொலைக்காட்சி தான், அப்போது ஒரே ஒரு வானொலி தான். இன்றைக்கி எஃப்எம் இருக்குது, என்னென்னமோ வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா ரியல் டைம் அதே நேரத்தில் நீங்கள் என்னை வந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் பார்க்கலாம், எவ்வளவு கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் என்னால் பார்க்க முடியும். நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போய் தான் என்னை பார்க்கணுன்ட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் நேராக பார்க்கணுன்னு விரும்பினால் ஒழிய. அதனால் இந்த புதிய கட்சியினுடைய தலைவர் வெகு சில இடங்களில், அதாவது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு 200 தொகுதிக்கு போனதாக நான் படிக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய முதல்வர் அவரும் வந்து பல தொகுதிகளுக்கு போனதா. அவர்களெல்லாம் ஒப்பிடும் பொழுது இந்த புதிய கட்சியினுடைய தலைவருடைய அவருடைய இருப்பு, அவர் தோன்றிய இடங்கள், அதெல்லாம் வந்து ரொம்ப குறைவு. ஆனால் இது ஜென்ரேஷன் அப்டேட்ன்றாங்க சார். அதுதான் சொல்கிறேன். ஆனால் ஊடகங்கள் அந்த குறையை வந்து சரி செய்கிற அளவுக்கு அவர் மீது ஒரு பெரிய ஊடக வெளிச்சமும், இந்த திரையில் இருந்து வரக்கூடிய ஒரு பெரிய கவர்ச்சியும் வசீகரமும் அவர் பின்னாடி இருக்கிறதுனால அதை நம்ம பார்க்குறோம். சென்னையில் வந்து நீங்கள் சொன்னீங்க, ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி, அதற்கு உறுதியாக விழக்கூடிய வாக்குகள் உறுதியாக விழுந்துரும். அதுக்கப்புறம் தானாக வந்து ஒவ்வொரு தேர்தலிலும் யாருக்கு வாக்களிக்கணும்னு நினச்சி வாக்களிக்க வரவர்கள் அவர்களுடைய வாக்குகளும் சேரும் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. அது திமுகவை பொறுத்த வரைக்கும் முழுமையான உண்மை. ஏன்னா 91 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு கூட 22% வாக்குகளை பெற்ற ஒரே கட்சி அது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து அந்த கட்சிக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் அவர்களுக்கு வந்து ஒரு அஷ்யோர்டு ஓட் பேஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அது விழுந்துடும். ஆனால் அது தவிர வந்து இந்த அவர்கள் மட்டுமே இந்த தேர்தலை முடிவு பண்ணுறது கிடையாது. அவர்கள் வந்து 4ல் ஒருத்தராக இருக்கலாம், அவ்வளவுதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீதி 3 பேர்கிட்ட இந்த தேர்தலுடைய முடிவுகள் இருக்குது. அந்த 3 பேரில் இன்னும் ஒருத்தர் எப்படி முடிவு பண்ணுறாருன்றது தான் முக்கியமானது. மீதி 2 பேரை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கிட்டா கூட இன்னும் ஒருத்தர் ஆவது அல்லது ஒரு பாதி ஆளாவது உங்கள் சார்பாக வரணும். அது எப்படி நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டமைப்பு திமுகவுக்கு தான் பலமாக பல இடங்களில் சொல்கிறாங்க தகவல். பூத் கமிட்டிஸ்லாம் இந்த 2 கட்சிகளுக்கு தான் பிரதிநிதிகள் இருந்தார்கள், தாவேகாவுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சீருடை அணிந்த அவர்களுடைய தன்னார்வலர்கள் பல தொகுதிகளில் இருப்பதை நாம் பார்த்தோம். அது நாடு முழுக்க அப்படி இருந்தார்களா அப்படின்னு நமக்கு தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஊடகங்கள், அப்புறம் அந்த சமூக ஊடகங்கள், இது வந்து அவர் வந்து ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் செய்யாதது, சொல்லிட்டு சில இடங்களுக்கு போகாதது, இதையெல்லாம் சரி கட்டிடும்னு எனக்கு தோணுது. ஆனால் அவருக்கும் அதே நிலைமை தான். வெறும் இளைஞர்கள் மட்டுமே இந்த தேர்தலை தீர்மானிக்க போகிறதில்ல. இந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடியவர்கள் சில பேர் என்ன, பல பேர் 50 வயதுக்கு மேலே இருக்கிறவர்கள். அவர்கள் வந்து அவர்களுக்கு இது போருமா, ஒரு மாற்றம் வேணும், அதனால் இவர் ஒரு மாற்று வழியை, இவர் வந்து அந்த மாற்றமாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கும் வந்திருக்கா, இதெல்லாம் தெரியாது நமக்கு. நாம் வந்து மே 4 வரைக்கும் காத்திருக்கோம். கண்டிப்பாக சார், காத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.